மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு சு. துரைராஜ் அவர்களே, முன்னிலையேற்று உரை நிகழ்த்திய மாநகர திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அருமைநண்பர் பி. ரமேஷ் அவர்களே, அதேபோல முன்னிலையேற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாநகர செயலாளர் பேராசிரியர் க. சிவகுமார் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கின்ற குடந்தை ஒன்றிய தலைவர் மாண்புமிகு நண்பர் கோவி மகாலிங்கம் அவர்களே, குடந்தை ஒன்றிய செயலாளர் மாண்புமிகு அருள்நண்பர் நா. செல்வம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து ரத்தின சுருக்கமாக உரையாற்றி பெருமை சேர்த்த பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஐயா வி. மோகன் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய காப்பாளர் பெரியார் பெருந்தொண்டர் மாண்புமிகு ஐயா வை. இளங்கோவன் அவர்களே, அதேபோல திராவிடர் கழகத்தினுடைய காப்பாளர் பெரியார் பெருந்தொண்டர் வலங்கைமான் வே. கோவிந்தன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரை நிகழ்ச்சி பெருமை சேர்த்த திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மாண்புமிகு ஐயா சு. விஜயகுமார் அவர்களே, குடந்தை மாவட்ட துணை செயலாளர் மாண்புமிகு ஐயா ஆ. தமிழ்மணி அவர்களே, மாவட்ட மாணவரணி மகளிரணி தலைவர் மாண்புமிகு அம்மையார் மு. திரிபுர சுந்தரி அவர்களே, திருவிடைமருதூர் ஒன்றிய திராவிடர் கழக தலைவர் மாண்புமிகு ஐயா எம். என். கணேசன் அவர்களே, வலங்கைமான் ஒன்றிய தலைவர் மாண்புமிகு அருமை நண்பர் க. பவானி சங்கர் அவர்களே, பாபநாசம் ஒன்றிய செயலாளர் மாண்புமிகு ஐயா சு. கலியமூர்த்தி அவர்களே, திருவிடைமருதூர் ஒன்றிய செயலாளர் மாண்புமிகு ஐயா கோ. முருகேசன் அவர்களே, திருப்பனந்தாள் ஒன்றிய செயலாளர் மாண்புமிகு ஐயா க. மோகன் அவர்களே, அதுவும் வலங்கைமான் ஒன்றிய செயலாளர் மாண்புமிகு ஐயா சி. ராமச்சந்திரன் அவர்களே, தொழிலாளர்களுடைய மாவட்ட தலைவர் மாண்புமிகு அருமை நண்பர் க. ஜில்ராஜ் அவர்களே, தொழிலாளருடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு ஐயா பெரியார் கண்ணன் அவர்களே, பாபநாசன் நகர திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வே. இளங்கோவன் அவர்களே, அதேபோல வருகை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மேலக்காவேரி பகுதி செயலாளர் அருமை நண்பர் நா. காமராஜ் அவர்களே, தொழிலாளர் மாவட்ட துணை செயலாளர் மாண்புமிகு நண்பர் நா. சிவகுமார் அவர்களே, மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய அமைப்பாளர் மாண்புமிகு ஐயா க. திருஞான சம்பந்தம் அவர்களே, குடந்தை மாநகர மகளிரணி செயலாளர் மாண்புமிகு அம்மையார் மு. அம்பிகா அவர்களே, பட்டீஸ்வரம் திராவிடர் கழக தலைவர் மாண்புமிகு ஐயா ஆ. இளவழகர் அவர்களே, தொழிலாளர்களுடைய மாவட்ட துணை செயலாளர் மாண்புமிகு ஆ. சங்கர் அவர்களே, திருவிடைமருதூர் ஒன்றிய திராவிடர் கழகத்தினுடைய துணை செயலாளர் மாண்புமிகு நண்பர் வே. குணசேகரன் அவர்களே, திருவிடைமருதூர் ஒன்றிய திராவிடர் கழக துணைத் தலைவர் மாண்புமிகு அருள் நண்பர் நா. முருகானந்தம் அவர்களே, அதேபோல திருப்பனந்தாள் ஒன்றிய திராவிடர் கழக தலைவர் க. கலைச்செல்வன் அவர்களே, திருநாகேஸ்வரம் நகர திராவிடர் கழக பொறுப்பாளர் நா. குருமூர்த்தி அவர்களே, மாண்புமிகு திருநாகேஸ்வரம் நகர திராவிடர் கழக பொறுப்பாளர் அம்பிகாபதி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, புதிதாக இந்த இயக்கத்திலே சேர்ந்து பணியாற்ற வருகை வந்திருக்கின்ற அருமை நண்பர் சங்கர் அவர்களே, இந்த பிரச்சார கூட்டம் என்று சொல்வதை விட கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்ட ஒளி முழக்கங்களை கேட்ட பெரியோர்களே, தாய்மார்களே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை பெரியோர்களே, தேசிய கல்விக் கொள்கை, அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரால் மத்திய அரசு அவங்களுடைய கல்விக் கொள்கையை திணிக்கிறது. எல்லா மாநிலங்களும் அதில் தமிழ்நாட்டுக்கும் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறது. எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எங்கள் கல்விக் கொள்கை நல்லா இருக்கு, அதனால் நாங்கள் இதை வச்சே பயன்படுத்திக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம இருக்கோம். இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாட்டுக்கு நம்ம பண்ணுறோம், அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா, நமக்கு குற வேண்டிய நிதி இருக்கு பற்றியெல்லாம், அந்த நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள். நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் நான் உங்களுக்கு நிதியை கொடுப்போம், அதனால் நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம். உண்மையிலேயே ஒரு பெரிய அளவிற்கு நிதியே சுமை தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கிறது. தூத்துக்குடியில் ஒரு 120 சென்டிமீட்டர் மழை, ஒரு சென்டிமீட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர் ஒரு அடின்னு சொன்னால்
ஒரு 6 அடி 7 அடி உயரத்துக்கு குறைவு இல்லாம மழை பெஞ்சு ஒரு 3-4 மாவட்டங்கள். இப்ப கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பிரச்சாரத்துக்கு போனேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வடு மாறாம இருக்கு. அந்த அளவுக்கு பல கட்டிடங்கள் பார்த்தா அடியோட போயிடுச்சு. அவங்க சொல்லாங்க இது வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க, அது வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி எல்லாம் போயிடுச்சு. அப்ப தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு தடவையும் பெருவெள்ளம் வந்துச்சு சென்னையில். இப்படி வர்றப்ப ஒரு சற்றேற குறைய ஒரு கணக்கு போட்டு ஒரு 37,000 கோடி பணம் கேட்டாங்க. என் நினைவுக்காக சொல்ல வர புதிய கல்விக் கொள்கையை பற்றி அருமை தோழர்கள் மிக சிறப்பா நம்முடைய வழக்கறிஞர் ரமேஷ் உள்ளிட்ட அனைவரும் பேசியிருக்காங்க, மாவட்டத்தில் உள்ளிட்ட. அப்ப 37,000 கோடி தமிழ்நாடு அரசு நிதி கேட்குது. 37,000 கோடி தமிழ்நாடு அரசு நிதி கேட்டா அதுக்கு என்ன பதில்னா உண்டு இல்லைன்னே சொல்லல. குறிப்பா மத்திய அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நிர்மலா சீதாராமன் கூட வருகை இருந்து, அதுவும் குறிப்பாக ஒரு கோயில் திருநெல்வேலியில ஒரு கோயில் நின்றுட்டு அந்த தோழர்கள்ட்ட என்ன சொன்னாங்க, அவங்க கட்சிக்காரவங்கள்ட்ட உண்டியல்ல கூட பாத்தீங்கன்னா இந்த உண்டியல்ல போட்டுறாதீங்க, கோயில் உண்டியல்ல போட்டுறாதீங்க, அந்த அர்ச்சகர் தட்டு இருக்கு இல்லையா அதுல போடுங்கன்னாங்க. நினைவுக்காக சொல்ல வரும். எதுல போடணுமோ அதுவும் அந்த அம்மா யாரோ அந்த அம்மா அவங்களுக்கு பயனா இருக்கு. அப்போ உண்டியல் போடுறது கூட பார்த்தா உண்டியல்ல போடாத அது பொதுவா வந்துடும். அதனால அர்ச்சகர் தட்டுல போடுங்கன்னாங்க. ₹1 கொடுக்கல. உங்களுக்கு நினைவுக்காக சொல்ல வர ₹1 கொடுக்கல. இதுதான் தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் காமராஜர் காலத்திலிருந்து முன்பு நீதி கட்சி காலத்திலிருந்து ஒரு அடிப்படை கட்டமைப்போடு அவங்க பயணம் பண்றதுனால ஒரு பெரிய அளவுக்கு சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அரசு பெரிய அளவுக்கு முனைப்பா செயல்படுது. அப்ப மத்திய அரசு நிதி வந்து ஆகணும். ஒரு 551 கோடி ரூபாய் அதை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டா, நீங்க எங்க கல்விக் கொள்கை ஏத்துங்க. உங்க கல்விக் கொள்கை என்ன? இங்க சொன்னாங்க இல்லையா, 3ஆம் வகுப்புல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வு. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல 2 பாடங்கள் கட்டாயமா கத்துக்கணும். ஒண்ணு இந்திய கத்துக்கணும், இன்னொன்னு சமஸ்கிருதத்தை கத்துக்கணும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இல்ல பெரியார் காலத்திலிருந்து இந்திய எதிர்த்து போராடின மாநிலம் தமிழ்நாடு. இதை பெரியார் மட்டும் இல்ல, மறைமலையடிகளார் இருந்து பிரிவி கல்யாண சுந்தரம் முதலியார்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விற்பனர்கள் சொல்லுவாங்க இல்லையா சமஸ்கிருதத்துல, அது போல தமிழ் பெரிய புலமை வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தி வேண்டாம். அப்ப பல பேர் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் உள்ள பெரியவர்கள் எல்லாம் இந்தி படிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்திங்கிறது எல்லா மொழி தானே. நாங்க திராவிடர் கழகம் மட்டும் இல்ல, எல்லா அமைப்புகளும் சொன்னிச்சு அன்னைக்கு 18 மொழி தான் அரசு மொழியாக வச்சிருந்தது, 18 மொழி தான். அப்புறம் 4 எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு சேர்க்கப்பட்டது 4, மொத்தம் 22 மொழி. 22 மொழி நீங்க பாடமா வைக்க வேண்டியானே, இந்தியருக்காக நீங்க பாடமா வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, இந்திய படிச்சா எங்கேயோ போயிடலாம்னா. அப்ப கூட பல பேர் தெரியாம தான் இருந்தாங்க. இந்தி படிச்சா மேல போயிடலாம் அப்படின்னு பல பேர் நினைச்சிருப்பாங்க. இப்ப இந்தி படிச்சா என்னடா கேட்டா, கும்பகோணத்துல குல்பி ஐசி விற்கலாம், கும்பகோணத்துல போர் வைக்கலாம், இப்ப மேல வைக்கிறாங்க. அதாவது உண்மையிலே பார்த்தா அவங்க பாதிக்கப்பட்டவங்க தான். அங்கிருந்து வடமாநிலத்திலிருந்து வர்றவங்க எல்லாம் இங்க படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நமக்கு ரொம்ப இன்னும் சொல்ல போனா கடந்த 31ஆம் தேதி நாகப்பட்டினத்துல கூட்டத்துக்கு போறேன். எல்லாம் பார்த்தா ஒரு 35 வயசு 36 வயசு பெண்களே கிடையாது. ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. 15 பேர் பாத்தீங்கன்னா அவங்க பேண்ட் சட்டையெல்லாம் பார்த்தா பெட்ரோலை ஊத்தி கொளுத்தினாலும் எரியாது. அதாவது வட மாநிலத்தில் இந்தியை தாய்மொழியா, உத்தரகாண்ட் மாநிலம் இந்தியை தாய்மொழியா கொண்ட மாநிலத்தினுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, பெட்ரோலை ஊத்தினாலும் கொளுத்தினாலும் எரியாதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. பேப்பர் சிகரெட்ல நிக்கோடின் அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கெடுதல்னாலும் அந்த பேப்பரோட புகை இருக்கு பாருங்க, அது அவ்வளவு கெடுதலுங்களாம். சமைக்கிறதுக்கு அங்க உள்ள பிளக்ஸ் தாள் பேப்பரு இதெல்லாம் கொண்டாந்து நெருப்ப மூட்டி அவங்களும் 2 பேரா இருந்து அதை கொளுத்தி பாத்தீங்கன்னா சமையல் பண்ணையில அவர் ஒரு 1/2 மணி நேரம் நிக்க வேண்டிய வீடு. எங்க இருந்து வர்றீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தெரியல, எனக்கு ஹிந்தி தெரியாது. ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லி இது எப்படி இல்லையா அப்படின்னு கேட்டா, இதாங்க மேளம் அப்படின்னாரு.
மேலமா அப்படி சொன்னோடனே சின்ன சின்னதாக அதை கட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மொத்த மொத்தமா கொண்டாந்து வச்சிருக்காங்க. இருக்கிறது இடம் கிடையாது, நல்லா கவனிங்க, இருக்கிறது இடம் கிடையாது. அந்த அவுரித்தளத்தில் உள்ள ஸ்டேடியத்தில் தான் இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் மழை வந்துட்டு எங்க ஒதுங்கினாங்கன்னு தெரியல. மனிதநேயத்தோடு பார்த்தோம்னா அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, வடமாநிலங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. எங்க பிழைப்பு நடத்த வர்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு நடத்த வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், கூட்டம் கூட்டம் மொத்தமா வர்றாங்க. அது கூட சில பேர் என்னன்னா எப்படி அது வர்றது, வடமாநிலத்துக்காரன் சாதிக்க மாட்டாங்கிறான். அவன் பாவம் வழி இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம பஞ்சம் பதிக்க வர்றான். வர்றவன்லாம் வந்து பார்த்தா உயர்ஜாதிக்காரன் வர்றது இல்லை. வர்றவன் பூரா பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அங்கு சோத்துக்கு வழி இல்லாம வர்றவன். நம்ம ஆளுக்கு வர்றது, நம்ம ஆளெல்லாம் வந்து பார்த்தா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போறது இல்லை. நம்ம ஆளுலாம் பார்த்தா எங்க போறாங்கன்னா சிங்கப்பூர் போயிட்டு இருக்காங்க, கனடா போறாங்க, லண்டனுக்கு போறாங்க. நம்ம குடும்பங்கள் எல்லாம் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் சொல்லணும் தேவையில்லை. குக்கிராமம், ஒரு சின்ன சொக்கனாவூர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்திலிருந்து 45 பேர் லண்டன்ல இருக்கான். 45 பேர் முந்தா நாள் பாத்தீங்கன்னா அங்க வந்து முகூர்த்தம் எழுதுறாங்க. இங்க இருந்து பொண்ணு அங்கே அனுப்பி மாப்பிள்ளை அங்கேயே இருக்காரு. இந்த ஸ்டூடெண்ட் விசா அப்படி பெண்களுக்கு போட்டு அனுப்பி திருமணமே எங்க நடக்குது, லண்டன்ல நடக்குது. ஒரு சின்ன குக்கிராமத்திலிருந்து உள்ளவர்களுக்கு நான் எதுக்காக சொல்லல, எங்க வீட்டுல நான் மலேசியாவுக்கு ஒரு முறை வந்து அறிவிக்கரை செய்ய இருந்தப்போ அவர் என்ன பண்ணாரு, என்ன அழைச்சிட்டு போனார், பிரச்சாரத்துக்காக அழைச்சிட்டு போனார். திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார கூட்டத்துக்காக அழைச்சிட்டு போனார். நல்லா ஏறி இறங்கினது விமானத்தில் அப்போ ஒண்ணுதான். எங்க அண்ணன் மையம் பார்த்தா சிங்கப்பூர்ல இருக்கான் கொஞ்ச நாள், அப்புறம் பார்த்தா லண்டனுக்கு போனாங்க. இப்போ என்னன்னா ஜப்பான்ல இருக்கான். அதாவது எப்படி ஆயிடுச்சு, எல்லாம் மெல்ல படிச்சு கிடிச்சிட்டு பெரிய ஆகாவோன்னு போனாங்க நினைக்க வேண்டாம். சாதாரண 8வது படிச்சவங்க, 9வது படிச்சவங்க, 10வது படிச்சவங்க, 11வது படிச்சவங்க இப்படி படிச்சுட்டு இங்க வேலை தேடினா கூட ஒரு பெரிய அளவுக்கு சம்பளம் கிடைக்கல. ஒரு பெரிய பேராசிரியர், அருமையான பேராசிரியர் சிவகுமார் இங்கதான் இருக்காரு. வரையில கேட்கிற எவ்வளவு சம்பளம், 20,000 ரூபாய், 20,000 ரூபாய் சம்பளம். இங்க இருந்து போன 8வது படிச்சவனுக்கு லண்டன்ல எவ்வளவு சம்பளம்னா 1.5 லட்சம், 2 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம். உட்கார்ந்து ஒரு மாதம் உட்கார்ந்து சம்பளம் வராது, வேலை எவ்வளவு நாள் பாக்குறாங்க, அது அந்த அளவுக்கு உட்கார்ந்து என்னன்னு போல இருக்கு. அது மாதிரி எல்லாம் என்ன வேண்டியதில்லை, பணத்தை என்ற மிஷினை வச்சு எண்ணி போடுவானு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய மாநிலத்திலிருந்து வெளியில போய் படிக்கிறாங்க, வெளியில வேலைக்கு போறாங்க, ஸ்டூடெண்ட் விசா போட்டு போய் படிக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் தான் இங்கு வந்து மேலும் வாங்க பண்றது. அவர் சொல்றாரு, இது வந்து இந்தியில சொன்னா டோலக், எனக்கு இந்தியா கத்து கொடுத்தாரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள, இது டோலக் அப்படின்னாரு. அவர் இது வந்து ஆங்கிலம்னா அது வந்து இங்கிலீஷ் தான், அவர் ஆங்கிலம் சொல்லல, இங்கிலீஷ்னா இது ட்ரம்ஸ். கேரளாவில் பாத்தீங்கன்னா செண்டேன்னாரு. போரும் எனக்கு இது ஓரளவு புரிஞ்சு போயிட்டு, அது எனக்கு என்ன உண்மையிலேயே மனச்சாட்சியிலே சொல்றேன், இவ்வளவு பேரு இவ்வளவு வாய்ப்பு இல்லாம இங்க வந்து கிடக்காங்களேன்னு நமக்கு வருத்தமா இருக்கு. அவங்க மேல அனுதாபம் இருக்கு, சங்கடமா இருக்கு. சில பேர் அதை சில தலைவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நான் மாவீரனுக்கு பிறந்தவன், அவனுக்கு பிறந்தவன், இவனுக்கு போதான். மாவீரனுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா எலிப்பேசி சாப்பிட்டு செத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப எங்க கிடக்குன்னு தெரியல. இந்த பிரச்சனையை இதை பேசுவதற்கு எங்க கிடக்குன்னு தெரியல. மே மாதம் எங்க தோழர்கள் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, உண்மையிலேயே அவ்வளவு நெருக்கடியான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மே மாதம் பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் 100 கூட்டம் இந்த தலைவர் அறிவிச்சிட்டாரு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 100 கூட்டத்தை அறிவிச்சார். 100 கூட்டத்தை நடத்துறாங்க. திராவிட எல்லாம் சொல்ல போனா எல்லாம் பெரிய மிட்டாமராஜ் எல்லாம் இல்ல, எங்களுடைய சொந்த காசை செலவு செய்து கொண்டு, நல்லா கவனிக்கணும், எங்க சொந்த காசை செலவு செய்து கொண்டு 100 கூட்டம். சரி, அடுத்தது இப்ப என்னன்னா பொதுக்குழுன்னாரு. கும்பகோணத்து தோழருக்கு ரொம்ப நெருக்கடி. அப்போ பொதுக்குழு போட்டு பாத்தீங்கன்னா பெரிய மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம். இந்த புதிய கல்விக் கொள்கையில கூட, தேசிய கல்விக் கொள்கையோட மூடநம்பிக்கை திணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக இது கூடாதுன்னு சொன்னா இப்போ ஆரம்பிக்கலாம் பார்த்தா இன்னும் ஜோதிட கல்வியை சேர்க்கிறாங்க. ஜோதிடம் உண்மையா? ராகுங்கிற கோள் இருக்கா, கேதுங்கிற கோள் இருக்கா, நெப்டியூன் அதுல வருதா, புளூட்டோ வருதா, யுரேனஸ் வருதா, சேட்னா வருதா? அது வந்து யோசிச்சு பாருங்க அருமை பெரியவர்களே. இன்னும் சொல்ல போனா இந்த கோள்கள் எல்லாம் இல்லாம 9 கோளை வச்சுக்கிட்டு ராகு, கேது, சந்திரன், சூரியன் இதெல்லாம் இருக்கும். எல்லாம் பார்த்தா ஒரு 9 அப்படி அப்படியே வச்சிருப்பான். சூரியன் அந்த பக்கம் பார்ப்பான், சந்திரன் அந்த பக்கம் பார்ப்பான், சூரியன் ஒரு பக்கம் பார்ப்பான், ராகு ஒரு பக்கம் பார்ப்பான், கேது ஒரு பக்கம் பார்ப்பான். திருடம் போறான், 9 ஆள் ஒரு பக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கிய, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே பார்வை தான் அப்படின்னு ஒரே சாக்கடை தூக்கி கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடும். பாக்குறதெல்லாம் பாக்குறோம். இதை வச்சு ஜோதிட கல்வி தான் நீங்க 2024 ஜோதிட கல்வி. நீங்க நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி இல்ல, கல்வி வளர்ச்சியை
அடிப்படையா சொன்னா பெரிய அளவுக்கு இது ஒரு பெரிய சீர்திருத்தத்தோடு அடிப்படை தன்மையோடு செய்த மாநிலம் நம்முடைய மாநிலம். ஏன்னா மற்றத்தை சொல்வதை விட இந்த இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கும். இது எப்படி வளர்ந்தோம்? நம்ம இது காரணம் இருக்கணும் இல்லையா? இந்த வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு ஏன் 1925 வரைக்கும் சராசரி கல்வி வந்து பாத்தீங்கன்னா 2%, 2.5%, 3% இல்லைங்க. அப்பயும் படிச்சவங்க கூட பாப்பான் தான் படிச்சிருந்தான். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு படிப்புக்கே வழி இல்லை. பிற்படுத்தப்பட்டவர்கள் பள்ளிக்கூடம் போற வாய்ப்பே இல்லை. 1927 காந்தி வர்றாரு நேஷனல் ஸ்கூலுக்கு, மன்னாருடைய நேஷனல் ஸ்கூலுக்கு காந்தி வர்றாரு. காந்தி வந்து மாணவர்கள்ட்ட சந்திக்கிறார். தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு ஹெச்எம் கூப்பிட்டு இதுல தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறார். 1927 தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டப்ப ஒரே ஒரு மாணவர் கூட கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கணும் அருமை பெரியவர்களே, ஒரே மாணவர் கிடையாது. பக்கத்துல பிள்ளை ஸ்கூல், அவன் வெள்ளைக்காரன் நடத்துறது, அவன் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயம் நடத்துறது, அவன் நடத்துறது வெள்ளைக்காரனா இங்கிலாந்துக்காரன், அவன் நடத்துற பள்ளிக்கூடத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் சேர்த்துக்கிறாங்க. படிப்பு மறுக்கப்பட்டது. இந்த கும்பகோணம் திராவிடர் கழகம் எவ்வளவு